மீரிபெதம் மண் சரிவில் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தொழிற்சாலையில் தங்கியுள்ள இருவர் பண்டாரவளை நகரில் இன்று சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். மீரிபெத தோட்டத்தில் இரு குடும்பங்களாக இரு வீடுகளில் வாழ்ந்து வந்த இவர்கள் மண் சரிவில் சிக்கொண்டு தமது பெற்றோர்களை இழந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு ஒரு வீடு வழங்குவதற்கு பதிவுகள் உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த 2 வருஷமா ஏஜி மேடம் எங்களுக்கு சொன்னாங்க, உங்களோட வீடு 2 எங்களுக்கு தாரோம், உங்களால என்ன நிரூபிக்க முடியும்னு சொல்லி கேட்டாங்க. இவ்வளவு தூரம் சிலிப்ல போயிட்டு ஒரு மனுஷரையே தூக்க எல்லாம் கழுத்து இல்லாம தான் எங்க அம்மாவோட உடம்புல மட்டும்தான் உடுப்பு உழவே பெரிய துண்டு தான் இருந்துச்சு. அப்படித்தான் தூக்குனாங்க, கழுத்து இல்லாம தலையை தூக்கி எடுத்து இதுல உள்ள எல்லாம் வெளியில வந்துருந்துச்சு. அப்படி வந்து தூக்கியும் உங்க எல்லாம் பார்த்து செஞ்சும் கூட எங்கட வீடை தாரேன்னு சொல்லி நேத்து அமைச்சர் வரவும் தான் எங்களுக்கு தெரியும் எங்கட வீடு டெம்பரரி சீட்ல இருக்கு பதிஞ்சு, அதாவது சந்தை 1 வருஷம் இல்ல வெட்டி எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லி எங்கட வீடு எங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி முடிவு. அப்பயே அமைச்சர் மாதிரி சொன்னாங்க, அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்மைக்குமே அந்த வீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர் மாதிரி எங்களுக்கு சொன்னா உங்களோட வீடை உங்களுக்கு தாரணும். அப்ப இருந்த வீடை யாருக்கு போட்டீங்க? ரேகம் காரியாலயத்தில் இது அரசியல் நடக்குது. ஏன்னா 20 வருஷம் மண் சரிவில் பாதிக்கப்படாதவங்க எல்லாம் முகாமில் கொண்டாந்து வச்சு அவங்களுக்கு கூப்பையும் கொடுத்து இப்படி சலுகைகள் செய்யறாங்க. நாங்க அமைச்சர்கள் மேல எந்த அமைச்சர் மேலே நாங்க குத்த சொல்ல விரும்பல. ஏன்னா அமைச்சர்களுக்கு தெரியாது நாங்க வீடு இருந்தோமா. பிரதேச ரேகம் காரியாலயம் இதெல்லாம் தெரியும். அதான் நீதி கிடைக்க வரையும் நாங்க அங்க இருப்போம். போக மாட்டோம் லேஸ்லயும். அதே 2 வீட்டுக்கான ஓட்டு உரிமையான 2 நம்பருமே இருக்கு. இவங்க கிராம நிலதாரி, இவங்க அந்த ஓட்டு உரிமையை 2 ஒண்டா வெட்டி அவங்க 2 தூக்கி ஒண்டா போட்டு ஓட்டு உரிமையை பதிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கான அடையாளமும் என்னுடைய கையில இருக்குது.